வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்றது. கழக நிரந்தர பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விருதுநகர் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்வது தொடர்பான கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது 7/5/2025 அன்று அதிமுக முன்னாள் அமைச்சருமான சிவகாசி கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் விருதுநகர் மேற்கு ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட பூத் எண் 201, 202, 206, 207, 209, 213, 214க்கு அல்லம்பட்டி எம்ஜிஆர் காலனியில் வைத்தும், பூத் எண் 194, 195, 203, 204, 205, 208, 210, 211, 212, 213, 215க்கு அல்லப்பட்டி வணிக செட்டியார் மண்டபத்தில் வைத்தும் 8/5/2025 அன்று பூத் எண் 192, 193, 197, 198, 199, 200, 229க்கு சூலக்கரை மேடு செவல்பட்டி சமுதாய கூடத்தில் வைத்தும், பூத் எண் 216, 217, 226, 227, 228, 230க்கு இனாம் ரெட்டியாப்பட்டி சமுதாய கூடத்தில் வைத்தும், பூத் எண் 231 முதல் 238 வரை எட்டுநாயக்கன்பட்டி சமுதாய கூடத்தில் வைத்தும், பூத் எண் 239, 240, 241, 242, 257, 258க்கு தம்மநாயக்கன்பட்டி சமுதாய கூடத்தில் வைத்தும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான சிவகாசி கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தேர்தல் பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு பொருளாளரும் முன்னாள் வாரிய தலைவரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான டி. ஜான் மகேந்திரன் அவர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர். வரதராஜன், விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் எஸ்.ஆர். விஜயகுமரன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஆர். சுபாஷினி, மாவட்ட மீனவர் அணி செயலாளர் எஸ். காசிராஜன் ஆகியோர் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தை விருதுநகர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே. கண்ணன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர்.